கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த முறை ஒரு புது செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணத்தை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. பாருங்க, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனத்தை தான் நாம் எடுத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அங்கே பவுல் சொல்லுகிற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்லி. ஆகவே இது ஒரு பயணத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஆக நம்முடைய பயணத்தில் நாம் எப்படி பயணம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையோ அட்டி இருப்போமானால் எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்து கொள்வோம் என்று சொல்லி அங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் கடந்த முறை. அப்போ நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் நம்முடைய பயணத்திலே இந்த ரட்சிப்பு பூரணமாக ஆக வேண்டும். பாருங்கள், அதான் நாங்கள் பார்த்தோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள். தான் எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு புறப்பட்டார்கள். கானான் தேசத்துக்கு எல்லாரும் போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் 2 பேரை தவிர வேறு யாரும் அங்கே போகவில்லை. அப்போ என்ன நடந்தது என்றால், அந்த பயணத்திலே பார்த்தீங்கன்னா அவர்கள் போக வேண்டிய அந்த இடத்துக்கு அவர்கள் போக முடியலை. அதான் நாங்கள் பார்க்குறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியான காரியங்கள் வரக்கூடாது. அதனால தான் அந்த ரட்சிப்பு மிக மிக முக்கியம் என்று சொல்லி பல வசனத்தை மூலமாக பல காரியத்தை நாம் தியானித்தோம். அப்போ அந்த ரட்சிப்பை நாம் இழக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தனாங்கள். அதனால தான் ரட்சிப்பை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பு பூரணப்படுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அதான் நாங்கள் பார்த்தோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனத்தை நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரட்சிப்பு முடியும் போது அது பூர்ணப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ அதான் என்னுடைய பயணத்திலே என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாக்க நான் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதான் பிரசங்கி இதில் நாங்கள் பார்த்து 7 அதிகாரம் 8 வசனத்திலே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லதுன்னு சொல்லி. அப்போ நாம் ரட்சிப்பை நாம் நல்லா ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் அதே போல் நம்முடைய ரட்சிப்பை நல்லதாக முடிக்க வேண்டும். என்னோடய ரட்சிப்பு பூர்ணப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அது என்ன ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது? பாருங்கள், அது என்ன பிரயாசப்படுவது? ரட்சிப்பு எப்படி நிறைவேறும்? அது எப்படியான காரியம் என்று உங்களை நான் காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ ஏன் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றால் நம்மை ரட்சிக்கிறதுக்கு. அதை நாங்கள் பார்க்குறோம். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நமக்கு ரட்சிப்பு அது கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி அங்கே நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்து அப்போ எதுக்குன்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் ரட்சித்தார்ன்றா சும்மா நாம் இருக்கிறதுக்கு அல்ல. பாருங்கள், 5 காரியத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், முதலாவது ஒரு கரை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே கரை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். 2வது திரை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். 4வது பிழையற்ற ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள் வர வேண்டும். அதான் கிறிஸ்தவ. இதை நாங்கள் பார்க்கும்போது நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகிற விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பயணத்திலே இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்போ இந்த 5 காரியங்களும் இருந்தால்தான் பாருங்கள் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாக. அதான் 5வது சொல்ல மகிமையுள்ள சபையாக அவருக்கும் நிறுத்தி கொள்ள. அப்போ இயேசு வரும்போது பாருங்கள், அந்த ரகசிய வருகையிலே அந்த மீட்கப்படும் நாள் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கும் போது இந்த 5 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் இருக்கிற பயணத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னுடைய பயணத்திலே இந்த 5 காரியங்களும் காணப்பட வேண்டும். அப்போ முதலாவது கரையில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். பாருங்கள், எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. பிசாசு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் நாம் சகோதரர் மேலே குற்றம் சாட்டுகிறவன்னு சொல்லி எங்கள் வெளிப்படுத்த நாங்கள் பார்க்குறோம். அப்போ பிசாசோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மை குற்றப்படுத்துவது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த கரை இருக்கக்கூடாது. அப்போ அது என்னுடைய ரட்சிப்பு அதை பாதிக்கும். அந்த கரை இருந்தால் என்னோட ரட்சிப்பை அது பாதிக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், திரை இல்லாத ஒரு வாழ்க்கை 2வது சொல்லப்படுகிறது. திரை என்று பார்த்தீங்கன்னா
நம்முடைய மறைவாய் நாம் எந்த ஒரு காரியம் செய்யாதபடிக்கு இன்றைக்கு பாருங்கள், அத்தான் வெட்கமான அந்தரங்க பாவங்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அப்படியான காரியம் வெட்கமான அந்தரங்க பாவங்கள் அதைகள் ஒன்று நம்மை கரைப்படுத்தக்கூடாது. என்ற ரட்சிப்பை அது பாருங்கள் பாதிக்கும் அந்த காரியங்கள். அத்தான் திரை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி 3வது பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறப்போ நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் மிக முக்கியம். ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாருங்கள், இதெல்லாம் முக்கியம். அப்போ அதுக்கு பிறகு தான் அதோட முடிவு ஒரு மகிமையுள்ள சபையாக, மகிமையுள்ள ஒரு மனிதனாக அவருக்கு முன்னால் நிற்க முடியும். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் இந்த 5 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். நான் செய்கிற பயணத்தை பொறுத்து தான் நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேனா அல்லது இல்லையான்னு சொல்லி அதில் தெரிய வரும். பாருங்கள், அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்றால், என்னுடைய பயணத்தை வெற்றியாக முடிக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். திரும்ப பாருங்கள், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதலாவது அங்கே என்ன சொல்லுகிறது? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதலாவது என்னுடைய பயணத்தை வெற்றியாக நான் முடிக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டியது என்னென்றால், முதலாவது நல்ல போராட்டத்தை நான் போராட வேண்டும். பாருங்கள், அதுதான் மிக முக்கியம். அப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா போராட்டம் உண்டு தான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் போராட்டம் இருக்குது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் போராட்டம் உண்டு. பாருங்கள், உலகத்திலே பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் போராட்டம் உண்டு தான். ஏதாவது விதத்திலே நாம் அநேகர் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களும் போராடி கொண்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களும் போராடி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு உலகம் பல காரியங்களுக்காக போராடுகிறது. பாருங்கள், பணத்துக்காக, படிப்புக்காக, பேருக்காக, புகழுக்காக, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக, சமாதானத்துக்காக, இப்படி பல காரியங்களுக்காக இன்றைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா போராடி கொண்டிருக்கிறது. அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது அவர்களை அடிமைப்படுத்துகிறதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு பல காரியங்களுக்காக போராடி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை அதை அடிமைப்படுத்தி இருக்கிறதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். அதான் பார்த்தீங்க, அநேக பல காரியங்களாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு போராடுகிறார்கள் தான், ஆனால் அதே நேரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், உலகத்தார் பல காரியத்தை அனுபவிக்கிறார்கள். பாருங்கள், பல காரியத்துக்காக போராடுகிறார்கள், பல காரியத்தை அடைவதற்காக போராடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கூட கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், அவர்களும் உலக காரியங்களுக்காக போராடுகிறார்கள். அதான் வேதம் சொன்ன நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். உலகத்தார் போராடுகிறார்கள் தான், அது நல்ல போராட்டம் அல்ல. அது அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள்? பணத்துக்காக, நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, படிப்புக்காக, பேருக்காக, தங்களுக்கு பேரை உண்டாக்குறதுக்காக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை அழிவுக்கு நேராகத்தான் அவளை நடத்துகிறது. பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பிசாசு பல ஆசைகளை காட்டி, பலவிதமான காரியங்களை காட்டி, அதுக்கு போராட வைத்து அதில் கட்டி வைத்திருக்கிறான் இன்றைக்கு. அந்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் கூட பலவிதமான காரியங்களாலே போராடி, உலக காரியங்களுக்காக போராடி, பணத்துக்காக, படிப்புக்காக போராடி இன்றைக்கு அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் அனுபவிக்கலாம். ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. அதான் முக்கியம். நான் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை நான் பார்த்தீங்கன்னா முத்திரை போடப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டவன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அந்த தகுதியை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அற்பமான உலக காரியங்களினாலே தேவனை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு, தேவனுடைய சரீரமாகிய ஆலயத்தை நான் கெடுக்காதபடிக்கு நான் இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்ல, எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க முடியும் என்னாலே, ஆனால் அதெல்லாம் எனக்கு தகுதி இராது. அதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தார் செய்வது போல நாம் செய்ய முடியும், ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை.
பாருங்கள், உதாரணத்தை ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், வைத்தியர்கள் வந்து பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற பொஸ் வந்து ஒரு கூப்பிட்டு சொல்லலாம், வருகிற கிழமை ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த வைத்தியருக்கு சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? பாருங்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் வைத்தியர், அதுக்காக பல ஆண்டுகள் படித்தவர், பாருங்கள் பல காரியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். அப்போ அவரை கொண்டு டாய்லெட்டை கழுவ யாரும் விடுவாங்களா? அப்போ அவரும் ஒத்துக்கொள்வாரா? இல்லை. என்றால் அவருடைய தகுதி வேறு. அதே போல தான் இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து நான் தேவனுடைய பிள்ளை, அந்த தகுதியை நமக்கு இருக்குது, ராஜாவின் பிள்ளை நான். பாருங்கள், அப்போ சும்மா அற்பமான அந்த உலக காரியத்தினாலே என்னை நான் கெடுக்க முடியுமா? அதனை சிந்திக்கும். உலக ரீதியாக பாருங்கள், வைத்தியர் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ண காரியங்களே அவர்கள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இந்த அவங்க படித்த படிப்பு கேட்ட வேலை தான் அவங்க செய்வாங்க, உயர்ந்த வேலையை தான் செய்வாங்க. இந்த அவங்களுடைய தகுதி அது. ஆனால் அவங்களெல்லாம் பாருங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ண அவங்க ஒத்துக்கொள்வாங்களா? அதே போலத்தான். அப்போ அந்த தகுதி வந்து நமக்கு இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை என்ற தகுதி. அப்போ அதனால் அற்பமான உலக காரியத்தினாலே என்னுடைய தகுதியை நான் இழந்து போகக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சரி, அதிகாரம் இருக்கிறதுனாலே நான் எல்லாத்தையும் நான் செய்யக்கூடாது. இன்றைக்கு வாலிபர் சொல்லுவாங்க, நாங்கள் ஆல்கோல் பாவிக்கலாமா, தட்டு அடிக்கலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமான்னு. பாருங்கள், அதிகாரம் இருக்குது, நாம் செய்யலாம். அவர்களையும் போல உலகத்தாரை போல செய்யலாம். ஆனால் ஒன்று நான் மறக்கக்கூடாது, அது எனக்கு தகுதி இல்லை. நான் யார்கிட்ட பிள்ளை தெரியுமா? இயேசுவின் பிள்ளை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை நான் அவருடைய ஆலயமாக இருக்கிறேன். அந்த ஆலயத்தை நான் கெடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஆவியானவர் என்னென்றைக்கும் எனக்குள் வாசம் பண்ணுகிறவர். அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அவர் எனக்குள் உலாவுகிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போ அதுதான் தகுதி. அப்போ அற்பமான இந்த ஆல்கோலுக்காக, அற்பமான பாருங்கள் இந்த டெட்டூவுக்காக, அற்பமான உலக காரியங்களுக்காக என்னுடைய தகுதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி அந்த வைத்தியர் வந்து அவர் படித்த அந்த தகுதியை சும்மா விட்டு கொடுக்க மாட்டார். சும்மா வேறு வேறு காரியங்களை அவர் செய்ய மாட்டார். அவர் படித்த அந்த வேலையை தான் அவர் செய்வார். அதே போலத்தான். அப்போ அந்த தகுதியை நாம் இழந்து போகக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அது முக்கியம். ஆகிலும் நான் ஒன்றிக்கும் அடிமைப்பட மாட்டேன். அதுதான் முக்கியம். இன்றைக்கு பாருங்கள், எவ்வளோ காரியத்தை இன்றைக்கு மக்கள் துவங்கி அதை அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். கொஞ்சம் மதுபானம் தான் குடித்தா தப்பு இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் துவங்கி அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் பார்க்கும்போது பிழையான உபதேசங்களினாலே இன்றைக்கு பல வாலிபர்கள் கொஞ்சம் மதுபானம் குடிக்க ஆரம்பித்து இப்போ அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த மதுபானத்தை அதிகமாக குடிக்கிறார்கள். அதுக்கு எப்படி ஆரம்பித்தார்கள்? கொஞ்சம் குடித்தா தப்பில்லை. இன்றைக்கு அப்படி தான் சில பேர் போதிக்கிறார்கள், கொஞ்சம் குடித்தா தப்பில்லை. இயேசுவும் பார்த்தீங்கன்னா வைன் குடித்தாருன்னு சொல்கிறாங்க வந்து பாருங்க, கானவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், வைனாக மாற்றினார்ன்னு சொல்லி, ஸோ ஆண்டவர் ஏன் அப்படி செய்கிறார்னு சொல்லி, ஸோ பல காரியங்களை காட்டி இன்றைக்கு பல வாலிபர்கள் அப்படியான போதனைகளை கேட்டு இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, கொஞ்சம் மதுபானத்தை குடித்து அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். இப்படி பல காரியங்களை நான் சொல்ல முடியும். அதான் மிகவும் கவனமாக இருக்கவன், இதுதான் பிசாசின் தந்திரம். அப்போ என்னுடைய பயணத்திலே என்னுடைய ரட்சிப்பை கெடுக்கிறதுக்கு ஏற்ற இப்படியான காரியங்களை சத்துரு கொண்டு வருவான். பிழையான உபதேசங்கள் மூலமாக அத்த ஒளியின் வேஷத்தை தரித்து இன்றைக்கு பல பேரை வஞ்சிக்கிறான். மிகவும் எச்சரிக்கையாக இருங்க தேவ ஜனமே. இன்றைக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு மிக மிக முக்கியம். என்னுடைய பயணத்திலே அந்த ரட்சிப்பு பாதிக்கப்படக்கூடாது. என்னுடைய ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். மற்ற நாங்கள் பார்க்குறோம், கரை திரை பிழையற்ற பரிசுத்தம் உள்ள மகிமையுள்ள ஒரு மனிதனாக, ஒரு சபையாக அவருக்கு முன் நான் நிற்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் என்னை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி. அப்போ அந்த காரியம் முக்கியம். அப்போ என்னுடைய பயணத்திலே என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாக்க வேண்டும். மற்ற நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் போராடுகிறோம். ஆனால் இந்த ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்கிறோம்? போராடுகிறோமா? ரட்சிப்பை பாதுகாக்கிறதுக்காக, என்னோட ரட்சிப்பு பூரணம் அடைகிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள். அப்போ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பாருங்க, அதே மாதிரி தான் இங்கேயே நாங்கள் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 6:12 சொல்லப்பட்டது போலத்தான் இங்கே 1 கொரிந்தியர் 10:23 நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு தான் சொல்லுகிறது. எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்கலாம். இன்றைக்கு ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்குது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலி அடைத்து எல்லாம் பார்த்து பாதுகாக்கவில்லை, எல்லாம் விட்டார் தான். நாம தான் அதை முடிவெடுக்க வேண்டும். அதே போல தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குதான். ஆனால் நாம தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் தகுதியிராதன்னு சொல்லுகிறார். அங்கே 6:12 1 கொரிந்தியர். அது பிறகு நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே 10:23 என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லி போட்டுட்டு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்போ இன்றைக்கு நான் ஆல்கோல் பாவிக்கிறதுனாலே எனக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்குதா? சிந்திச்சு பாருங்க. அதிகாரம் இருக்கு, நான் குடிக்கலாம், ஆனால் அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதா? பாருங்க, அதை நான் கவனமாக இருக்க வேண்டும். அதை நாம் சிந்திப்பதில்லை. அதிகாரம் இருக்குதான், ஆனால் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாம் எதையும் செய்ய போகக்கூடாது. அதை நான் சொன்னேன், தகுதி வராது நமக்கு அதை செய்வது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்து இந்த காரியத்தை செய்வது எனக்கு தகுதி இல்லை. எப்படி அந்த வைத்தியருக்கு அந்த தகுதி இல்லாமல் இருக்கிறதோ டாய்லெட் கழுவது, அதே போலத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால், தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறபடியால், இந்த சரீரத்தை அற்பமான உலக காரியங்களினாலே கெடுக்கக்கூடாது. ஆல்கோல்னாலே, தட்டு அடிப்பதினாலே, இப்படி பல காரியங்களினாலே என்னுடைய சரீரத்தை நான் கெடுக்கக்கூடாது என்ற தகுதி இல்லை அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. இதெல்லாம் என்னை பக்தி விருத்தி உண்டாக்காது. அதனால தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பிசாசு பல பேர் இப்படி தான் வஞ்சிக்கிறான். பல வாலிபர்கள் எல்லாம் இப்படியான வலையிலே விழுந்து போய் இருக்கிறார்கள், அடிமையாகி போய் இருக்கிறார்கள். அதனால தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலே நாம் இருக்கக்கூடாது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அதை அப்போ அதில் தான் நம்மை விடுதலாக்கி விட்டார். அதான் நாங்கள் பார்த்தோம். பல அடிமைத்தனத்தில் இருந்தோம், நாம் அக்கிரமக்காரராக இருந்தோம். ஆனால் திரும்பவும் அந்த அடிமைத்தனத்துக்கு போனால் பாருங்க, பிசாசு அப்படித்தான் நம்மை நடத்துவான். திரும்பமாக அந்த அடிமைத்தனத்துக்கு நம்மை கொண்டு போக நம்மை தூண்டுவான். அதான் இப்படியான காரியங்களை செய்ய வைப்பான். எல்லாம் அதிகாரம் உண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு பாருங்க. ஆனால் நாம தான் முடிவெடுக்க வேண்டும். இது எனக்கு தகுதியானதா? ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக நீங்கள் யோசிங்க, நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், என்னுடைய சரீரம் ஆலயமாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை நான் செய்கிறது தகுதியாக இருக்கா? ரெண்டாவது இந்த காரியத்தை நான் செய்கிறதுனாலே நான் அடிமைப்படுவேனா இந்த காரியத்திலே? மூன்றாவது சிந்திக்க வேணும் என்றால், இந்த காரியத்தை நான் செய்கிறதுனாலே எனக்கு பக்தி விருத்தி வருகிறதா? அப்போ ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்பாக இந்த 3 காரியத்தை, அதான் இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கே இந்த 3 காரியத்தை கேள்வியாக கேளுங்க. ஒரு காரியம் செய்யும் போது சில பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ்மா சொல்லுவேன், கொஞ்சம் குடித்தா தப்பில்லை தானேன்னு சொல்லி, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குற தப்பில்லை தானே. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்மார் அப்படி சொல்லும்போது இந்த 3 கேள்வியை நீங்கள் உங்களுக்கென்று கேளுங்க. முதலாவது இது எனக்கு தகுதியாக இருக்கா இது எடுக்கிறதுனாலே? ரெண்டாவது இது என்னை அடிமைப்படுத்துமா இந்த காரியம்? மூன்றாவது இது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? பாருங்கள், எப்படி நாம் அந்த கேள்வியை நமக்கே நாம் கேட்கும்போது பல காரியத்தை நாம் தப்பிக்கொள்ள முடியும். அந்த பிசாசு இத்தான் நம்மை வஞ்சித்து இந்த காரியத்தை செய்ய வைப்பான். நம்மை அடிமைப்படுத்துவதற்காக, நம்முடைய பக்தி விருத்தியை குலைச்சி போடுவதற்காக, பாருங்கள், நம்முடைய தகுதியை கெடுக்கிறதுக்காக. அதான் பிசாசு நம்மை நடத்துவான். ஆகவே வாலிப பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறவர்களே, ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற ஆலோசனை தான், ஏதாவது காரியத்தை நீங்கள் செய்ய போகிறதா இருந்தால் இந்த 3 கேள்வியை நீங்களே கேளுங்கள். இந்த கேள்வியை கேட்டுட்டு செயல்படுங்க. என்ன, நம்முடைய ரட்சிப்பு பாதிக்கப்படக்கூடாது. என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகணும். அதான் 5 காரியங்கள் பார்த்தோம் அதில் எபேசியரில். பூரணமாக வேண்டும், ஆனால் அது பாதிக்கப்படக்கூடாது. என்னுடைய பயணத்தில் இந்த 5 காரியங்களும் பூரணப்பட வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம் 5 காரியங்கள். இதெல்லாம் என்னுடைய பயணத்தில் இருக்க வேண்டும். இந்த கடைசியில் சொல்லப்படுகிறது மகிமை அடைய வேண்டும். அதான் மகிமை அடைவது. அதான் வேதம் வெளிப்பட சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அதே நேரம் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் சொல்லப்படுகிறது.
அப்போ நாம் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். அப்போ இதுதான் அந்த ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு அடையாளம். அப்போ இந்த காரியத்தை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இது அருமையான வார்த்தை. இன்னொரு மொழிபெயர்க்கம் வாசிக்கும் போது அது வடிவாக நாம் விளங்கிக் கொள்ள விதமாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இன்னொரு மொழிபெயர்க்கத்தை பாருங்கள். இந்த உலக பொருட்களை பயன்படுத்துபவர்கள் அந்த பொருட்கள் முக்கியமானவை அல்ல என்பது போன்று வாழ வேண்டும். இந்த உலகமும் இந்த உலகத்தின் வழிகளும் மறைந்து போகும். எனவே நீங்கள் இவ்வாறு வாழ வேண்டும். பாருங்கள் என்ன சொல்லுகிறது. இந்த உலக பொருட்களை பயன்படுத்துபவர்கள், அப்போ நான் பாருங்கள், நமக்கு பணம் தேவை, நமக்கு வாழ்வதற்கு வீடு தேவை. ஸோ பல காரியங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பல காரியங்கள் தேவைதான். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது, இந்த உலக பொருட்களை பயன்படுத்துபவர்கள் அந்த பொருட்கள் முக்கியமானவை அல்ல என்பது போன்று வாழ வேண்டும். அப்போ இன்றைக்கு முக்கியம்தான், ஆனால் அதை விட என் ரட்சிப்பு முக்கியம். இன்றைக்கு பணம் முக்கியம்தான், படிப்பு முக்கியம்தான், ஆனால் இதை விட என்னுடைய ரட்சிப்பு முக்கியம். என்னுடைய ரட்சிப்பு பாதிக்கப்பட்டால் நித்திய ஜீவனுக்கு நான் போக முடியாது. இன்றைக்கு நான் உலகத்திலே பாருங்கள், பல நல்லா படித்து நான் வாழ்க்கையில் முன்னேறி பல லட்சங்களாம் சம்பாதித்து பேங்க்கில் நான் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த பேங்க்கில் அந்த பேலன்ஸ் இருக்கிறபடியினால் நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. நல்லா படித்திருக்கிறேன், நான் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறேன், ஆனால் அதை கொண்டு நான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. அப்போ அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பல காரியங்கள் தேவைதான், ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டுமா, அந்த பொருட்கள் எல்லாம் முக்கியமானவை அல்ல என்பது போன்று நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். பாரு, இன்றைக்கு ஒரு செருப்பை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த செருப்பை நாம் வெளியில் எங்கேயும் விட்டுட்டு நாம் போவோம். அதை நாங்கள் செயினெல்லாம் போட்டு கட்டி லொக் போட்டு நாம் பாதுகாக்க மாட்டோம். ஏனென்றால் அது பெருமதி களவெடுத்து போனாலும் அது திரும்பி நாம் வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதே நேரம் நம்முடைய நகையை நாம் வெளியில் சும்மா வைத்திருக்க மாட்டோம். அதே போலத்தான் என்றால் நமக்கு பெருமதி தெரிகிறது. அதே போலத்தான் இந்த உலகத்திலே பாருங்கள், நமக்கு நகையை வைத்து பாவிக்கிறார்கள், ஆனால் அதே நேரம் செருப்பையும் பாவிக்கிறார்கள். செருப்பை நாம் அதிகமாய் பாவிக்கிறோம், நகையை நாம் அதிகமாய் பாவிப்பதில்லை. தேவையான நேரம் நாம் அதை பாவிப்போம். ஆனால் பாருங்கள், செருப்பை நாம் அதிகமாய் நாம் பாவிப்போம். ஷூவோ செருப்போ நாம் அதிகமாய் நாம் பாவிப்போம். பாருங்கள், அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறேன்டா, நாம் எப்படி பாவிக்கணுமோ அந்த பொருட்கள் முக்கியமானவை அல்ல என்பது போன்று நாம் வாழ வேண்டும். அந்த காரியத்தை அப்படி தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் எனக்கு அவசியம் முக்கியம் என்று சொல்லி அதுக்கு நான் நேரத்தை அதனுடைய பலத்தை கொடுக்கும்போது அதால் என்னுடைய வாழ்க்கையிலே பாதிப்பு வருகிறது. அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அதான் பாருங்கள், பணம் தேவைதான், ஆனால் பண ஆசை நம்மை அப்படி கீழே இழுத்து கொண்டு போகும், ஆண்டவர்கிட்ட என்னை தூரப்படுத்தும். அதான் முக்கியம். அப்போ பணம் நமக்கு தேவைதான் உலகத்திலே, ஆனால் பண ஆசை நமக்கு ஆபத்தாக இருக்கும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஏனென்றால் என்ன சொல்லப்படுகிறது, இந்த உலகமும் இந்த உலகத்தின் வழிகளும் மறைந்து போகும். பாருங்கள், எனவே நீங்கள் இவ்வாறு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் நம்முடைய வீடு பாருங்கள், யுத்தம் வரும்போது நம்முடைய வீட்டை வச்சு என்ன செய்வது? நாம் வீட்டை விட்டு ஓட தான் வேண்டும், லோத்தை போல. வீட்டை நாம் தோளுக்கு மேலே கட்டிட்டு நாம் ஓட முடியாது, அதை விட்டுட்டு தான் ஓட வேண்டும். அதுக்காக எவ்வளோ வருஷம் பிரயாசப்பட்டோம், எவ்வளோ பணத்தை அந்த வீட்டுக்கு நாம் கொட்டணும். ஆனால் யுத்தம் வரும்போது நாம் ஓடத்தான் வேண்டும் என்ற நம்முடைய உயிர் முக்கியம். அப்போ அதனால தான் எதையும் நமக்கு அவசியம் முக்கியம் என்று சொல்லி அதை பிடித்து கொண்டிருக்கக்கூடாது. அதை விட இந்த உலக நன்மைகளை விட ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முக்கியம். பரிசுத்த ஆவி நிறைவு எனக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் எனக்கு முக்கியம். என்னுடைய ரட்சிப்பு பூரணமாவது எனக்கு முக்கியம். பாருங்கள், அது முக்கியம். அப்போ அதற்காகத்தான் நான் செயல்பட வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் உலக காரியத்தினாலே. மற்ற இதெல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது இந்த காரியங்கள், உலக காரியங்கள். அதனால் இது எனக்கு தகுதியாக இராதுன்னு நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை. அப்போ இதுதான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன காரியம் முக்கியம் என்று சொல்லி நாம் தெரிஞ்சு இருக்க வேண்டும். படிப்பு நமக்கு தேவைதான், ஆனால் அந்த படிப்பு மீது வெறி இருக்கக்கூடாது. ஏன்னா அதை நான் கத்திரி விட்டு நம்மை பிரித்து விடும். இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு படிப்புக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் இன்றைக்கு தேவனுக்கு கொடுப்பதில்லை.
இன்றைக்கு படிப்புக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள், ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. அப்போ அதை பாருங்கள், அதான் நாம் பார்க்குறோம். அப்போ அது அவங்களுக்கு வாழ்க்கையில் அவசியமாய் காணப்படுகிறதுனாலே அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை விட ரட்சிப்பு நமக்கு மிகவும் அவசியம். என்ற எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம்? கொஞ்ச காலம் தான் உலகத்திலே வாழப்போகிறோம். ஆனால் நித்தியமாக ஒரு இடத்துக்கு நாங்கள் இருக்க வேணுமே. அப்போ நான் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் அதை நியமிக்கப்படும், நான் எங்கே இருக்கப்பேன் என்று சொல்லி. அப்போ நித்தியமாக அவரோடு நான் இருக்க வேணுமா, அல்லது நித்தியமாக நரகத்தில் இருக்க வேணுமா? அப்போ நான் செய்கிற அந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான், நான் செய்கிற கிரியை பொறுத்து தான் அது நியமிக்கப்படும் அந்த காரியங்கள். பாருங்கள், உலகத்திலே வாழ்வதற்கு இவைகளெல்லாம் நமக்கு தேவை. படிப்பு தேவை, பணம் தேவை, வீடு தேவை, எல்லாம் தேவைதான். ஆனால் எப்படி இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்த வேணும், உலக காரியத்தை எப்படி நான் பயன்படுத்த வேணும் என்று பாருங்கள். அந்த பொருட்கள் முக்கியமானவை அல்ல என்பது போன்று நாம் வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படி நாம் வாழ்ந்தோம்னா நாம் தப்புவோம். இல்லை எனக்கு அவசியம் தேவைன்னு நாம் அதை பிடித்தோமென்றால் நாம் விழுந்து விடுவோம். இன்றைக்கு அதுக்காகத்தான் நாம் போராடுகிறோம். நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, செழிப்பான வாழ்க்கைக்காக பாருங்கள், அதுக்காக நான் எவ்வளோ போராடுகிறோம். ஆனால் அந்த உலகத்திலே நான் போராடுகிற போராட்டம் கர்த்தரை விட்டு என்னை பின்வாங்க செய்திரும். அதை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் சவுலை நாங்கள் பார்க்குறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா பாருங்கள், அவன் என்ன நடந்ததுன்னு சொன்னான்னா, அந்த ஆடு மாடு அமலேக்கரோட எல்லா காரியத்தையும் பார்த்து இச்சித்ததுனாலே அவன் அந்த ராஜபாரத்தை இழந்து போனான். கர்த்தர் அவனை புறக்கணித்தார். அதுக்கு என்ன? உலக பொருட்கள். பாருங்கள், உலக பொருட்களினாலே கர்த்தருடைய அந்த திட்டத்தை அவன் இழந்து போய்விட்டான். அதனால தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அதான் 2 தீமோத்தேயு 4:10 நான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். தேமா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான்னு சொல்லி அங்கே பவுல் அங்கே சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலக காரியங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு என்னை பிரிக்க வைத்திரும். என்னோட ரட்சிப்பு பாதிக்கப்படும். என்னோட ரட்சிப்பு பூரணப்படாது. என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரியத்துக்கு நேராக போகிறபடியால் ஆவிக்குரிய ரீதியிலே என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. அப்போ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த 15-20 வருஷத்துக்கு கேட்ட வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. குழந்தைகளாய் நாம் இருந்து குழந்தைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ குழந்தையாக இருந்தால் நாம் பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வர வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்குள் வர வேண்டும். பூரண புருஷனாக நாங்கள் மாற வேண்டும். அதான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த காரியத்துக்காக. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த நம்முடைய பயணத்திலே எப்படியான தடைகள் வரும். நம்முடைய கவனத்தை வேறெங்கே திருப்ப சத்துரு செயல்படுவான். உலக ஆசைகளை காட்டுவான். அப்போ உலக காரியங்கள் பின்னால் நாங்கள் போவோம். அதான் நாங்கள் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டது என்ன, மனாந்தத்தில் அவர்கள் மரித்ததுக்கு என்ன காரணம்? இச்சித்தார்கள். பாருங்கள், பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அதில் நாங்கள் பார்க்குறோம். இச்சித்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், தேவனை பரிச்சித்தார்கள். ஸோ பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போக வேண்டிய இலக்கு, அதாவது கானானுக்கு போக முடியாதபடிக்கு அந்த மாமிச காரியங்கள், அதான் இப்போ நமக்குள் வாழ்க்கையில் இருக்க உலக காரியங்கள், பண ஆசை, படிப்பு, பெயர், புகழ், உலக ரீதியாக இருக்கிற காரியங்கள், அதெல்லாம் நாம் என்ன செய்கிறது என்றால் நாம் போக வேண்டிய அந்த நித்திய ஜீவனுக்குள் போகாதபடிக்கு இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தடையாக இருக்கிறது. ஏண்டா இவைகளுக்கு என் முக்கியத்துவத்தை நான் கொடுக்கிறேன். அது எனக்கு ஆபத்தாக இருக்கிறது. நாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. அது எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அப்போ அந்த காலத்தை முடிக்கும் போது நாம் நம்முடைய அந்த 5 காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கரை, திரை, பிழையற்ற, பரிசுத்தமுள்ள, பாருங்கள், மகிமையுள்ள சபையாக, மனிதனாக அவருக்கு முன் நிற்க வேண்டும். அப்போ அதற்காகத்தான் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் எந்த கரையும் இருக்கக்கூடாது. யாரும் ஆண்டவர் என்னை பார்த்து குற்றப்படுத்தக்கூடாது. யாருக்கும் நான் நிழலாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை திரையில்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் எந்தவித வெட்கமான அந்தரங்க பாவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ஆண்டவர், நான் மகிமை அடைய வேண்டும். நான் மறுரூபமாக வேண்டும். ஆண்டவரே, இதற்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும். இதற்காக நான் செயல்பட வேண்டும். என்னுடைய ரட்சிப்பை நான் எல்லா விதத்திலும் நான் பாதுகாக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு முக்கியம் என்ற வாழ்க்கையிலே. அப்போ என்னுடைய பயணத்தில் என் ரட்சிப்பு கெடுக்கிறதுக்கு சத்துரு பலவிதமான நபர்களை அனுப்புவான். பலவிதமான வலைகளை
என்னுடைய பாதையிலே விரித்து வைப்பான். அப்போ இதெல்லாம் நான் கவனமாய் போக வேண்டும். என்னுடைய பயணத்தை நல்ல போராட்டம். என்ன எதற்காக போராட்டம்? என் ரட்சிப்பை நான் பாதுகாக்கிறதுக்காக போராட வேண்டும், உலக வாழ்க்கைக்காக அல்ல. உலக வாழ்க்கையிலே போராடுனா அந்த போராட்டத்தின்படி நல்ல வாழ்க்கை வரலாம் உலகத்திலே. ஆனால் அந்த வாழ்க்கை நித்தியத்துக்கு என்னை கொண்டு போகாது. அப்போ உலகத்தை நல்லா வாழலாம், ஆனால் நித்திய ஜீவனை இழந்து விடுவேன். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய தாகம் எல்லாம் உலகத்துக்கு நேராகத்தான் இருக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை. அப்போ எந்த ஒரு காரியமும் என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. எதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்டு போகக்கூடாது. என்ற பக்தி விருத்தியை எந்த காரியமும் கெடுக்கக்கூடாது. அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை. அப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த உலக காரியம் அது எனக்கு தகுதியாக இருக்கான்னு பார்க்குவேன். நான் செய்கிற காரியங்கள் அது எனக்கு தகுதியாக இருக்கான்னு முதல் பார்க்க வேண்டும். அப்போ அதெல்லாம் பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து போகவும் நம்முடைய பயணத்தை அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஸோ அடுத்த முறை தொடர்ந்தும் மிச்ச காரியத்தை நாம் தியானிப்போம். ஸோ நல்ல அருமையான செய்தி ஆவியானவர் இது எனக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த காரியத்தை. அதனால் நாம் எல்லாரும் பயணத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாம் பிரவேசிக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அந்த பாதி அந்த 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 வழியிலே நாம் மாண்டு போகக்கூடாது. நாம் அந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. அதனால் நாம் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள் அந்த கானானுக்குள் அங்கே போக வேண்டும். அதான் நம்முடைய பிரயாசமாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.